மேஷராசி கார்த்திகை நட்சத்திரம். இது சூரியனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 6 வருடம். என்னோட கணக்குப்படி 5 வருடம் எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த மேஷராசியில் முதல் பாதம் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால. இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு இது எப்படி இருக்கும் தசாபுத்தி ரீதியாக? ஏன்னா சனி பகவான் 7.5 சனியாக இருக்கிறார். இப்போது கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி பார்த்தீங்கன்னாக்கா 5 வயது வரைக்கும் இந்த சூரிய தசை வந்துச்சுனாக்கா பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை. 5 + 10 15 வயசு வரைக்கும் சந்திர தசை வரும். அதன் பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை. 15 + 7 22 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை வரும். செவ்வாய் தசை நடக்கக்கூடிய நபர்கள் இப்போ அஷ்டமாதிபதி இந்த தசை படிக்கிற காலகட்டத்தில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக கொடுக்கலாம். இருந்தாலும் நிறைய முயற்சிகளை போடுங்க, வெற்றி வாய்ப்புகள் உண்டு. பெரிய கெடுபலன்களை கொடுக்காது இந்த சனி பகவான். இந்த ஆண்டு சனி பகவானுடைய நகர்வுகள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். படிப்பு பொறுத்த வரைக்கும் 22 வயசுக்கு மேலே 40 வயசு வரைக்கும் ராகு தசை இது கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய பேசலாம் ராகு தசையை பற்றி. ஏன்னா இளம் வயது காலகட்டத்தில் வரக்கூடிய தசை, நிறைய எதிர்பார்ப்புகள் இந்த காலகட்டங்களில் இருக்கும். சனி பகவானுடைய நகர்வு பார்த்தீங்கன்னாக்கா உத்திரட்டாதி ரேவதி இந்த வருஷம் ஃபுல்லாகவே, அதாவது இந்த சித்திரை முதல் பங்குனி வரை 2027 பங்குனி வரை இதில் வக்கரமாவார், வக்கர நிவர்த்தி ஆவார். அதே மாதிரி குருவும் பயிற்சியாகி வக்கரமாகி வக்கர நிவர்த்தி ஆவார் அந்த ஆண்டில். இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சனியுடைய நகர்வுகள் மற்றும் சனி பார்க்கக்கூடிய இடம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சனி பார்க்கக்கூடிய இடம் 3ஆம் பார்வையாக ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிட நட்சத்திரம். அதே மாதிரி 7ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னாக்கா அஸ்தம் நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம். 10ஆம் பார்வையாக பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம். இந்த பார்வைகள் இருக்கு இல்லையா, அந்த பார்வைப்படக்கூடிய இடங்களில் ராகு இருந்தால், ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகங்கள் இருந்தால் கொஞ்சம் கவனமாக முயற்சி பண்ணணும். ஆனால் ஒரு சிலருக்கு வெளிநாடு வேலை வாய்ப்புகளை கொடுக்கும். இப்போ 22 வயசுக்கு மேலே 40 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க, ராகு தசை நடக்குது. இந்த பார்வைப்படக்கூடிய இடங்களில் ராகு இருந்தாலோ, இல்லை சனி நகரக்கூடிய இடத்துல உத்திரட்டாதி ரேவதி இது மாதிரியான இடங்களில் ராகு இருந்தாலோ வேலை வாய்ப்புகள் மாற்றங்கள் உண்டு. வேலையில் திடீர் உயர் பதவிகள், இடமாற்றங்கள், வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை ட்ரை பண்ணுறது, இது எல்லாமே வேலை ரீதியாக நல்ல ஒரு உயர்வுகளை கொடுக்கும். இப்போ சனி நகரக்கூடிய இடமோ சனி பார்க்கக்கூடிய இடத்துலையும் இல்லை, வேறு எங்கேயோ இருக்காருன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் இந்த காலகட்டத்தில் பூர்த்தி ஆகும். நிறைய உங்களுக்கு அதாவது நீங்கள் வேலை ரீதியாக முயற்சி பண்ணுறீங்களா, உங்களுக்கு தடை கிடையாது. வேலையில் நல்ல ஒரு உயர்வு, ஏற்கனவே வேலையில் இருக்கிறீங்க, உயர் பதவி, அது மாதிரி ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும். பார்க்கக்கூடிய இடத்துல இந்த கிரகங்கள் இருந்துச்சுன்னா, இல்லை வீடு கொடுத்த கிரகங்கள் இருந்துச்சுன்னா மட்டுமே கேரண்டியாக சொல்லலாம் அந்த மாற்றங்கள் உண்டு அப்படின்ட்டு. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் அந்த ராகு தசை உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இன்னொன்று கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனியோட வீட்டில், அதாவது இந்த ராகு பகவான் இருந்தால் அவங்கெல்லாம் அதிகப்படியாக முயற்சி பண்ணணும் வேலைக்கு. அப்படி இல்லைனாக்கா தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் பிரச்சனைகளை கொடுக்கும், கடன் பிரச்சனைகளை கொடுக்கும். அதாவது தொழில் செய்யக்கூடிய நபர்கள் அவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக தொழில் பண்ணணும். மற்றபடி உங்களுக்கு அந்த இதுவெல்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ப்ராப்ளத்தை பெருசாக கொடுக்காது. அதாவது வேலை செய்யக்கூடியவர்களுக்கு வேலையில் நல்ல ஒரு மாற்றம் அது மாதிரி வந்துடும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, இப்போ ராகு தசையில் கன்ஃபார்மாக திருமணம் கொடுத்துரும். ராகு தசையில் யாராருக்கெல்லாம் திருமணத்தை கொடுக்கும் அப்படின்னாக்கா, ஒன்று ராகு தசை சனி புத்தி, இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா ராகு தசை சுக்கிர புத்தி. இது மாதிரியான இடங்களில் இருக்கிறவங்க, இந்த தசா புத்தி நடக்கிறவங்களுக்கு கன்ஃபார்மாக திருமணம் உண்டு. திருமண ரீதியாக ஏற்றத்தை கொடுத்துரும். திருமணமே நடக்கலை, நிறைய தடையாக கொடுக்குது அப்படின்னாக்கா கொஞ்சம் தள்ளி போடுறது தான் நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் சுய ஜாதகத்தில் ராகு பகவான் அமர்ந்த இடம் சரியில்லை அப்படின்னு எடுத்துக்கணும். மற்றபடி இந்த ராகு நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணணும், அதையும் நான் சொல்லியிருக்கிறேன். எம்ப்ளாய்க்கு சிறப்பு. ஒரு சில பேர் ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய யோகத்தையும் கொடுக்கும். இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, அது மாதிரி வண்டி வாகன சேர்க்கை, அதெல்லாம் இந்த ராகு கொடுக்கக்கூடிய அமைப்பு. திடீர் முன்னேற்றங்கள், திடீர்னு நல்லா ஃபேமஸ் ஆகிறது, அது மாதிரி இந்த ராகுலாம் நல்ல அமைப்புகளை கொடுக்கும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த ராகு பகவான் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னாக்கா சனியோட வீடு. இப்போ மகரத்துக்கே போனாலும் அதுவும் சனியோட வீடு தான், அவிட்ட நட்சத்திரத்தில் தான் போவார் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். 40 வயசுக்கு மேலே 56 வயசு வரைக்கும் குரு தசை. குரு ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர், விரையாதிபதினு சொல்லக்கூடியவர். இதில் நிறைய முயற்சி பண்ணணும், எல்லாத்துக்குமே முயற்சி பண்ணணும்னு சொல்கிறீங்களே. ஆமாம், ஏன்னா 7.5 சனி வருது இல்லையா, நீங்கள் ஒரு முயற்சி எடுப்பீங்க, அது கொஞ்சம் தடையை கொடுத்துனே இருக்கும். அதாவது ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணுவீங்க, அதுக்கு தடையை கொடுத்துனே இருக்கும், அவ்வளோதான். இது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து, உங்கள் சுய ஜாதகத்தில் வலுவில்லாமல் இருந்தால், வலுவோடு இருந்தால் நல்ல தசையாக இருந்துச்சுனாக்கா பெருசாக கெடுபலங்கள் கொடுக்காது. அப்போ கூட அந்த
உடனே உடனே முடியும் அப்படின்றது கொஞ்சம் கம்மி தான். அதிகப்படியாக நீங்கள் முயற்சி பண்ணணும். ஒரு வீடு கட்ட முயற்சி பண்ணுறீங்க, ஒரு இடம் வாங்க முயற்சி பண்ணுறீங்க, இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு பிளான் பண்ணுவீங்களா டேட்டு, இந்த மாதத்தில் வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிங்கன்னா இன்னும் 2 மாதம் தள்ளி கிடைக்கும், அவ்வளோதான். கிடைக்காம போகாது, கிடைக்கும். அதுமாரி வேலை மாற்றணும்னு நினைப்பீங்க, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுத்துனே இருக்கும். ஒரு இடம் மாற்றணும்னு நினைப்பீங்க, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுத்துனே இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி இடம் மாற்றும், கன்ஃபார்மாக இடம் மாற்றம் உங்களுக்கு இடம் மாற்றங்களை கொடுக்கும், வேலை மாற்றங்களை கொடுக்கும். நல்லபடியாக வேலை போயிட்டுருக்கு சார், எப்படி சார் இடம் மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வேலை அப்படி சொல்லலை, ஒரு சேர் மாறுவீங்க, அதாவது ஒரு ப்ரொமோஷன் மாறுறது, அது மாதிரி ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, சம்பள உயர்வு, அது மாதிரி இந்த குரு தசையில் கிடைக்கும். திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் உண்டுங்க, கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா திருமண வாழ்க்கைக்கும் குருவுக்கு என்ன சம்பந்தம், இந்த வயசில் போயிட்டு ஒரு சில பேர் கொடுக்குது, குரு தசை கொடுக்குது, பாகிஸ்தானாதிபதி தசை தான் இல்லைன்னு சொல்லலை. இன்னொன்று வந்து இது ரிஷபராசியை ஒட்டி இருக்கக்கூடிய நட்சத்திரம் இல்லையா, அதுக்கு வேலை செய்யும். பின்னாடி வரக்கூடிய 6 வருஷம் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். முதல் 10 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை, அதாவது குரு தசையில். பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருஷம் இருக்கு இல்லையா, அதாவது 50 to 56 இருக்கு இல்லையா, இது வந்து இது மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் ஒன்றும் ப்ராப்ளத்தை கொடுக்குது. அப்படி இல்லைனாக்கா கடன் பிரச்சனை, தொழில் சம்மந்தமான பிரச்சனைகள் கொடுக்குது. கொஞ்சம் கவனமாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், எதையுமே வந்து கவனத்தில் எடுத்து பண்ணுங்கள். சுப விசேஷங்கள் வீட்டில் அதிகமாக நடக்கும், வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதெல்லாம் குரு தசை அப்படிங்கிறது கொடுக்கும். 56 வயசுலேருந்து 75 வயசு வரைக்கும் சனி தசை. சனி பகவான் இந்த ராசிக்கு வந்து சனி பகவான் நன்மை செய்யாது. இந்த வயசான காலகட்டத்தில் வர தசை 56 ஒரு வயசு கிடையாது, ஒரு மத்தியம வயசு தான். இதில் வேலை மாற்றங்களை கொடுக்கும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலை மாற்றம் உண்டு. வேலை ரீதியாக ஒரு இடம் மாறுறது, ஒரு சேர் மாறுறது, அது வந்து சுய ஜாதகத்தை பொறுத்து. என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டு. எப்படி பார்த்தாலும் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணும் அப்படின்னா கூட அது நிறைய போராடி தான் வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும். ஒரு இடம் மாத்திரம்னா கூட நிறைய ஒரு கம்பெனியெல்லாம் கேட்டு எங்கெங்கேயோ இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி அதன் பிறகு தான் அது வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும், நிறைய தடைகளை கொடுக்கும். நீங்கள் முயற்சி பண்ணாமல் இருக்கிறது நல்லது, இருக்கிற வேலையிலே இருக்கிறது நல்லது. புதிய தொழில் பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணாதீங்க. அதாவது மாற்று தொழில், ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, வேலை போயிட்டுருக்கு, பிஸ்னஸ் போயிட்டுருக்கு, நல்லபடியாக போட்டோம். இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் சனி தசையில். ஏன்னா இந்த ராசிக்கு சனி தசை நன்மை செய்யாது. அதாவது முன்னாடி 10 வருஷமா இல்லை பின்னாடி 9 வருஷமா எதுவாக இருந்தாலும் சரி, இல்லை முன்னாடி 9 வருஷம் பின்னாடி 10 வருஷம் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் அந்த சனி தசைங்கிறது. ஏன்னா 7.5 சனி போயிட்டுருக்கு இல்லையா, உடல்நிலையிலும் கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டு. உடல்நிலையை பார்த்துக்கிறது நல்லது. உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது இந்த காலகட்டங்கள் நல்லது. வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு ட்ரை பண்ணுறதோ, இல்லை வெளிநாட்டிலேருந்து வந்து இங்கே செட்டில் ஆகிறதோ, ஏதோ ஒரு இடம் மாற்றி விடும் இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது இந்த சனி தசையில். 75 வயசுலேருந்து 92 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் இந்த ராசிக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். தொழிலில் இருந்தீங்கன்னாக்கா பெரிய கடன்களை வாங்கி தொழில் பண்ணாமல் நார்மலாக போயிட்டுருக்கட்டும், அந்த தொழில் மாற்றாமல் இருக்கிறது நல்லது. அதாவது சனி தசையில் என்ன சொல்லணும் அதுதான் இதுக்கும். ஏன்னா தொழில் மாற்றுறதோ இல்லை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போடுறதோ வேண்டாம். ஏன்னா புதன் தசை இது 3-6 குடைவன். ஒன்று கடனை கொடுக்கும், இல்லை நோயை கொடுக்கும், ஒரு சில பேருக்கு வந்து சொத்து சம்மந்தமான வழக்குகளை கொடுக்கும். இது மெயினாக பார்த்துக்கணும். அதாவது அந்த கடன் வாங்குறதோ இல்லை கடன் கொடுக்குறதோ அடுத்தவங்க நம்பி எதுவும் பண்ணுறதோ இந்த காலகட்டங்கள் அவ்வளோ நல்ல காலகட்டம் கிடையாது. இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் சனி பார்க்கக்கூடிய இடத்துல இந்த புத பகவான் இருந்தால், அதாவது 3ஆம் பார்வையாக ரிஷபராசியை பார்ப்பார், 7ஆம் பார்வையாக கன்னி ராசியை பார்ப்பார், இன்னொன்று 10ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்ப்பார். இந்த இடங்களில் இந்த புத பகவான் இருந்தால், இல்லை புத பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம், அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் அது மாதிரி பாவ கிரகங்கள் இருந்துச்சுனாக்கா, அதாவது சனி பகவானுக்கு பகை கிரகங்கள், உங்கள் லக்னத்துக்கு பகை கிரகங்கள் அது மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் உடல்நிலை தொந்தரவுகள், உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. அதாவது மருத்துவ செலவுகளை கொடுத்து வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு வரீங்கன்னா பரவாயில்ல, அதாவது இப்போல்லாம் கிளியர் ஆகும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா சரியாகும். இல்லை சார் நல்லபடியாக போயிட்டுருக்குன்னா உடல்நலை பார்த்துக்கிறது நல்லது. இப்படியே மாற்றி தான் கொடுக்கும் இந்த 7.5 சனி அப்படிங்கிறது. அதனால் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும், அதாவது தசாபுத்தி ரீதியாக தசைகள் ஒவ்வொரு தசைக்கு நான் சொல்லியிருக்கிறேன். நான் ஆரம்பத்தில் சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசையிலிருந்து, ஏன்னா ராஜகரக தசைகள், அதாவது ராகு தசை, குரு தசை, சனி தசை, இதுலேயே வந்து இவங்க லைஃப் முடிஞ்சிடும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 50-60 வயசு ஆகிடும். அதனால் இது மாதிரி இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், இந்த 3 தசைகளை கடக்கிறதுக்காட்டியுமே உங்களுக்கு வந்து நிறைய அனுபவத்தை கொடுத்துரும் இந்த தசைகள். இது வந்து யோகா தசையை அமைஞ்சால் மட்டும்தான் அந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லது. இல்லை குரு தசை வந்து யோகா தசை தான், இல்லைன்னு சொல்லலை. ராகு வந்து நல்ல ஒரு இடத்துல அமைஞ்சால் உங்களுக்கு சிறப்பு. அதே மாதிரி சனி தசை, பின்னாடி வரக்கூடிய சனி தசைலாம் கொஞ்சம் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும். ஏன்னா இது ரிஷபராசியை
ஒட்டி வரக்கூடிய நட்சத்திரம் இல்லையா? அப்போது 2 பலன்களாகவும் கொடுக்கலாம் இந்த சனி பகவான் அப்படிங்கிறது. அது மாதிரி இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையும் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. நன்றி.